பாருங்கள், இது வந்து வெறும் வார்த்தைகள் கிடையாது, வாக்குத்தத்தம். தேவன் போகிற போகில் கொடுத்துட்டு போல இது எப்படி கொடுத்துருக்காருன்னா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் மிக முக்கியமான வார்த்தைன்னா உறுதிப்படுத்தப்படணும். பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு பைபிள் இருக்குது. இந்த பழைய உடன்படிக்கை தான் பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரித்தாங்க. பழைய ஏற்பாடு அப்படின்னா ஒன்று ஏற்படுத்தி வச்சுருக்காங்க பழைய உடன்படிக்கையில். புதிய ஏற்பாடுனா புதிய உடன்படிக்கையில் ஒன்று ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, அதான் ஏற்பாடு. பழைய உடன்படிக்கையில் 2 நபர் சேர்ந்து அந்த உடன்படிக்கை பண்ணுவாங்க. புது உடன்படிக்கையில் 2 நபர் சேர்ந்து பண்ணுறதில்ல, இது ஒருவரே பண்ணியிருக்கிறார். பழைய உடன்படிக்கைக்கு என்ன எவ்ரேய பதம் அப்படின்னா பெரித். அப்படின்னா அர்த்தம், நீ இதை செஞ்சா நான் இதை உனக்கு செய்வேன், நீ செய்யலைன்னா நான் உனக்கு செய்ய மாட்டேன். கண்டிஷனல் பேசிஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், செய்யலையா ஆசீர்வாதம் இல்லை. அதான் உபாகம் 28. புது உடன்படிக்கை அப்படி கடலை, அப்படி கிடையாது. இது வந்து உயில் மாதிரி, நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ, சரிங்களா? நீங்கள் கையெழுத்து போட்டதுனால ஆண்டவர் உங்களை உடன்படிக்கை பண்ணலை. நீங்கள் விசுவாசத்தினால அதை அறிக்கையிடும் பொழுது அவர் என்ன செய்து வைத்திருக்கிறாரோ, அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதை எடுத்து உங்கள் இதயத்தில் வச்சு அதை வாயை திறந்து சொல்லும் பொழுது உங்கள் மேல் வந்து பலிதமாகிறது.